Hi friends, welcome to our channel Kalamshi Measures. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழுக்கு தனியாக, ஜிகேல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம், ஜாகிரபி முடிச்சிருக்கோம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா சிலபஸில் பார்த்திங்கன்னா யூனிட் 9 அப்படின்னு ஒரு சில டாபிக் இருக்கும். யூனிட் 9 அதாவது ஜிகேல பார்த்திங்கன்னா யூனிட் 9 அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. என்னைக்கு டெஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும் நம்ம சொல்லாமல் இருந்தோம், ஷெட்யூல் நம்ம கொடுக்காமல் இருந்தோம். அதை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், நம்ம தனியாக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாளையிலிருந்து 26 மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தமிழுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. சயின்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சயின்ஸ் பேட்ச் டெஸ்ட் பேட்சுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ லிங்க்கு நான் கொடுக்குறேன், அதில் போய் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா யூனிட் 9 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகே, டார்கெட் 2024 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் நேம். ஓகே, இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 9 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் இருக்க டாபிக் பேர். யூனிட் 9 பார்த்திங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றி சொல்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 9ன்றது. இந்த டாப்பிக்கில் இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த யூனிட் 9 அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படின்னா பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ண சிலபஸில் பார்த்திங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 டாப்பிக்கில் இருந்தால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வர கொஸ்டின்ஸில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இடம்பெறுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது. ஓகே, நம்ம இந்த பேட்சில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா யூனிட் 9 பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 9 தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக் தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி டெஸ்ட்டு டைம் எது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் என்றைக்கு என்ன டெஸ்ட்டு, நாளைக்கு என்ன ஷெட்யூல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எப்படின்னா ஒரு நாள் 2 நாள் பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன், இந்த டெஸ்ட் இருக்குதுன்னு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துறேன், போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் டைமிங் எப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் டைமிங் இப்போ டெஸ்ட் இன்றைக்கினா, இப்போ இன்றைக்கி 26 டெஸ்ட்டா, 26 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 o'clock எப்படின்னா பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 o'clock பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். ஈவினிங் 8 o'clock பார்த்திங்கன்னா டெலிகிராமில் மஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா டெலிகிராமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்ல போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க. ஓகே, ஈவினிங் 8 o'clock பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் தான் இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் தான் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாவே போதும், இந்த யூனிட் 9 பார்த்திங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகே, டெய்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 o'clock பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இந்த டெஸ்ட்டு எந்த நாள்லேருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 26 மார்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படின்றது பார்த்திங்கன்னா 12 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். எப்படின்னு பாருங்கள், 12 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இந்த யூனிட் 9 சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். எல்லா லெசன்ஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். இந்த 26 மார்ச்லேருந்து 12 ஏப்ரல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சிருக்கும். எப்படின்னு பாருங்கள், 14 ஏப்ரல் பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. 12 ஏப்ரலில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். 14 ஏப்ரல் அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் ஒன்று இருக்கும். அது மட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டெஸ்ட்டு கொஸ்டின் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் 8 o'clock ஃபுல்லாக கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருப்போம். எப்படின்னா பார்த்திங்கன்னா சிலபஸில் நம்ம
யூனிட் 9ல் இருக்க சிலபஸ் வைஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிங்க. சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட்டு கொடுக்குறோம். டெய்லி டெஸ்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படிங்க. டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம பேட்சில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டெலிகிராம் சேனலில் நோட் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 26 நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26 மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் தான் இப்போ டெஸ்ட்டு. பன்முகத்தன்மை அறிதல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் தான் டெஸ்ட்டு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 27 பார்த்திங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்ம் பாலிட்டி சமத்துவம் பெறுதல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த லெசன் பாருங்க. எப்படின்னா அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா 28/3 பார்த்திங்கன்னா 6th தேர்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 29 பார்த்திங்கன்னா 7th பாலிட்டியில் பார்த்திங்கன்னா சமத்துவம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். நோட் பண்ணிங்க. ஓகே. எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வர லெசன் தான் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூனிட் 9க்குள்ள கவர் ஆகுது. நோட் பண்ணிங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். 30 மார்ச்சில் பார்த்திங்கன்னா 9th பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் டெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 31/3 மார்ச் பார்த்திங்கன்னா 9th எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா மேம்பாட்டை அறிவோம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்ம நடக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு இருக்குன்னா இன்றைக்கி கண்டிப்பாக படித்து நைட்டாக எப்படியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8 மணிக்கு கொடுக்குறோமா 8 மணிக்கு மேக்ஸிமம் டெஸ்ட்டு 8 மணிக்கு அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம நாளைக்கு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு பார்க்கணும்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னா நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பண்டிலாக ஒரு ரொம்ப பேர்டன் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி படிக்கிறத இன்றைக்கே முடிச்சிடுங்க. படிச்சுட்டு நீங்கள் தூங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் இருக்கும். அங்கிட்டு ஒரு 10 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறத பார்த்திங்கன்னா படிச்சுட்டு தூங்க. ஓகே. டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் பார்த்திங்கன்னா சமூக நீதி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் 11th பாலிட்டியில். அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி ஏப்ரல் பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஏப்ரல் 3 பார்த்திங்கன்னா என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ் லெசன் இருக்குது. அந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4 பார்த்திங்கன்னா 9th எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். ஓகே. அடுத்து பாருங்கள். 5 ஏப்ரல் பார்த்திங்கன்னா 10th ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். 10th ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6th ஏப்ரல் பார்த்திங்கன்னா 10th எக்கனாமிக்ஸில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 7th ஏப்ரல் பார்த்திங்கன்னா வளங்கள் 6th செகண்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் வளங்கள் ஒரு லெசன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். 8th ஏப்ரல் பார்த்திங்கன்னா 7th ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா வளங்கள் மற்றும் சுற்றுலா அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் டெஸ்ட்டு. அடுத்து 9th ஏப்ரல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. 10th ஏப்ரல் பார்த்திங்கன்னா 10th ஜாகிரஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற ஒரு லெசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11th ஏப்ரல் 10th ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். 12th ஏப்ரல் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் 10th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு தெரியணும். ஓகே. எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கணும். பார்த்திங்கன்னா தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அது யூனிட் இருக்குது. யூனிட்டுக்காக படிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம யூனிட் 9 பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கிய திட்டங்கள் எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்தியா அளவில் அல்லது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா முக்கிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும். எப்படின்னா இப்போ மருத்துவ திட்டங்கள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டங்கள் பார்த்திங்கன்னா கல்வி திட்டம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டம் பார்த்திங்கன்னா செயல்முறைப்படுத்தப்படும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான யார் அமல்படுத்தினா அல்லது பார்த்திங்கன்னா எப்போது அமல்படுத்தப்பட்டது, இது ஃபஸ்ட்டு டைம் எங்கே அமல்படுத்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. திட்டங்கள் பார்த்திங்கன்னா
யூனிட் 9 பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா திட்டங்கள் பார்த்திங்கன்னா படிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அவ்வளோதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சிலபஸ் வச்சு தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு படிக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்த லெசன் படித்தாவே பார்த்திங்கன்னா யூனிட் 9 கவர் ஆகிடும். நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 26 மார்ச் அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட லிங்க்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இப்போ தெளிவாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஜிகேயில் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொடுப்போம். ஜாகிரபி தனியாக, தமிழ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம். போய் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.